அப்ப அவர் மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? இவன் வேர்ல்டுல இருந்து நம்ம வேர்ல்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த பதம் வேர்ல்டுன்னு பயன்படுத்துவதை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் திடீரென்று ஒரு சோதனை நியமிக்கிறார். நமக்கு புரியவில்லை ஏன் இந்த சோதனை என்று. ஏற்கனவே ஒரு சோதனை 25 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பின் பீரியட்ல தான் இந்த ஆகார்ட்ட எல்லாம் போக வேண்டி இருந்துச்சு. காத்திருக்க வைக்கலன்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. பல நேரத்துல இந்த காத்திருக்கிற காலத்துல தான் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு லைஃப்ல இதெல்லாம் ஃபர்ஸ்டே நடந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஆண்டவரே. நமக்குள்ளே அந்த ஒரு புலம்பலும் கேள்வியும் வருவது உண்டு. அதுவே ஒரு பெரிய சோதனை, அதுவே ஒரு பெரிய டாஸ்க். 1-2 வருஷம் இல்ல, 25 years அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனி பிரச்சனை இல்லைன்னு இருக்கும் போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு, ஆதியாகமம் 22:1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். இந்த சோதனை 22:2 வாசியுங்கள். ஆதியாகமம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக. அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டார் எந்த ஏரியா, எந்த மலை. ஆபிரகாம் கர்த்தர் செட் பண்ண ஆபிரகாமின் சோதனையின் பாதையை விட்டு 3 days டிராவல் பண்ண எவ்வளவு தூரத்தில் இருக்கணுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆபிரகாம் தள்ளி இருக்கிறார். அங்கே இருந்திருந்த பிரச்சனை வந்திருக்காது. கர்த்தர் அவனை கண்டிப்பாக போக வைக்கிறார். சில பாதையில கண்டிப்பா நம்மளை டிராவல் பண்ண வைப்பார். போய் ஆகணும். ஆமென். எனக்கு 5 பாயிண்ட் ஃபுல்லா பேசணும்னு அவசியம் கிடையாது. அந்த சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். அந்த நைட்டு தூங்கும் போது நிம்மதியா வீட்டுல சாப்பிட்டுட்டு, ஏன்னா அந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனை அங்க சால்வ் ஆயிருக்கு. அந்த ஃபேமிலியில ஒரு பெரிய இஷ்யூ சால்வ் ஆயிருக்கு. என்ன இஷ்யூன்னா ஆகார் இஸ்மவேல் இஷ்யூ. வீட்டில் அதனால ஒரு சின்ன மன வருத்தங்கள், சலசலப்புகள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த பிரச்சனையே அங்கே சால்வ் ஆயிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆகி அப்போ நைட்டு டின்னர் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுருப்பாங்க. ஆபிரகாமுக்கு சந்தோஷமா சாப்பிட்டாருன்னு தெரியாது. ஆனால் சாராள் ஈசாக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா, சரி பரவாயில்ல என்ன இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வீட்டில் இனி நமக்கு எந்த தொந்தரமும் கிடையாது. ஆபிரகாம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருப்பார். திடீர்னு ஆண்டவர் சொல்றார், நீ கிளம்பு, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சோதனையா வச்சிருக்கிறேன், நீ மகனை கூட்டிட்டு போ அப்படின்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு எப்பவுமே நம்மை குறித்த தேவனுடைய எண்ணத்துல பெரிய எண்ணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் அது நடக்கணும் இது நடக்கணும் என்பது மட்டுமல்ல, நான் அவரோடு இருக்கணும். நான் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். ஆபிரகாம் எப்படி என்ன ஃபெய்த் அவனுக்குள்ள இந்த இடத்துல வந்தது, இந்த இடத்துல ஓங்கினது என்று எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு அந்த 17ல இருந்தே வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது அந்த வேர்ட மனசுல ஆழமா, அதனால இது கண்டிப்பா நடக்கக்கூடியது. கர்த்தர் செட் பண்ணி வச்சிட்டார். தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை வாசிங்க. ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இனி இந்த வேர்ட கவனிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி இதே ஆபிரகாம் ஒரு 20 years பேக் கொண்டு வந்தா ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் ரோமர் 4:21 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பி. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாக ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த் தெரியுமா? என் தேவன் வாக்குத்தத்தம்
பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்கிற விசுவாசம். இப்பொழுது ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பவும் அவர் வல்லவர். இப்ப நான் கேட்கிறேன், முதல் விசுவாசம் அவனுக்கு எதை கொடுத்தது? வாக்குத்தத்தத்தை கொடுத்தது. இந்த இரண்டாவது விசுவாசம் எதை கொடுத்தது? நித்தியத்தை கொடுத்தது. இன்னைக்கு எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் விசுவாசத்தோட நிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், அதோட டீல் முடிஞ்சது இல்ல. வாக்குத்தத்தம், என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் மட்டுமல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஃபெய்த்துக்குள்ள ஆபிரகாமை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? அவருடைய வேர்ல்டுக்குள்ள இந்த ஆபிரகாம் என்றாகிறதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமே நம்மை நித்தியத்தை சுதந்திரிக்கப்படும். எனவேதான் தாவீது 27வது சங்கீதம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தர் எனக்கு என்ன இந்த குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைப்பார். இந்த ஃபெய்த் மட்டும் இருந்தா பத்தாது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு எந்த விசுவாச லெவல்ல வரணும் தெரியுமா? என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் அதை. இந்த ஃபெய்த், அதனாலதான் எபிரேயர் 11:1 ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, எது காணப்படாதவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியத்தை குறித்த நிச்சயம் இருக்குல்ல. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இருந்தவர்களை தான் கர்த்தர் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல் ஆபேல் துவங்கி அத்தனை பேரையும் எழுதியிருக்கிறார். அது லிஸ்ட்ல இப்பொழுது ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாம் அந்த ட்ராக்ல கொண்டு வருவதற்காக கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமை சோதித்தார். எனக்கு ஏன் இந்த ட்ராக்கை நியமித்திருக்கிறார்? அவருடைய வேர்ல்ட், அவருடைய, அதாவது அவருக்கு மனசுல எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஆமென். அந்த லைஃப் நான் வாழணும். ஆண்டவர் மனசுல என்ன பத்தி என்ன லைஃப் இருக்கு? ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உங்களை குறித்த என் நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான. எரேமியா, அதாவது ஆண்டவர் என்ன பத்தி நீங்க என்ன ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்தாலே எரேமியா 29:11 அதை உங்க லைஃப்ல மறக்கவே கூடாது. ஆமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமே, வசனம் போடுறவங்க கொஞ்சம் ஸ்பீடா. தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, தீமைக்கு அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா நினைவுல தீமையே கிடையாது. ஆனா அந்த லைஃபுக்குள்ள நம்மளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சில சோதனையை செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே, அந்த லைஃபுக்குள்ள ஹல்லேலூயா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. ஆண்டவர் எதுக்கு ஆண்டவர்? அதுதான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்குள்ள இதுக்கு முன்னாக இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். இப்பொழுது எந்த ஃபெய்த்துக்குள்ள கொண்டு வரார்? மரித்தோல் இருந்து எழுப்ப வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதனை என்பது எல்லாருக்கும் உள்ளது. நமக்கு நியமித்திருக்கிறார். கர்த்தர் நியமித்ததுதான் நம்ம லைஃப்ல நடக்கிறது. ஏன் நியமித்திருக்கிறார்? நம்மள விசுவாசத்துல நித்தியத்துக்கு அடுத்த இந்த ஆத்மாவை அவர் இழக்க விரும்பல. எனவேதான் வாக்குத்தத்தம் பெற்ற தேவனால் அழைக்கப்பட்ட, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் லோத்தை இப்படி சோதிச்சாரான்னு கேட்டா இல்ல. ஆனா லோத்துக்கு வந்த சோதனை என்பது அது ஃபைனல் சோதனை, முடிஞ்சது. அதுல இறக்கம் கிடைச்சி வெளியே வந்தார், அவ்வளவுதான். வெளியே வந்தோம் லைஃப் சக்சஸ் ஆச்சான்னு கேட்டா இல்ல.
ஏன்னா ட்ராக் மாறி போயிட்டாங்கல்ல. பட் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் சோதனையில் என்ன விசேஷம் தெரியுமா? அவரும் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருப்பார். மோரியா மலையின் ஒரு பக்கத்துல ஆபிரகாம் ஈசாக்கு நடக்க நடக்க அது மறுபக்கத்தில் இவர்களுக்கு உதவும்படியான ஆட்டுக்கடா ஏறி வந்து கொண்டே இருக்கிறது. சோதனையில தனிமை கிடையாது. அனுமதித்ததெல்லாம் சொல்லுங்க நடத்திடும். பாடுங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் glory எனக்கானையாவும். ஹalleluya, ஆமென். அடுத்ததுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை தான் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவர், தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அதனாலதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். அவருக்கு தெரியும் திராணிக்கு மேல சோதிக்க இடம் கொடுக்கவே மாட்டார், இடம் கொடுக்கவே மாட்டார். அவ்வளவுதான். இதுக்கு மேல சோதனை முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. அதுதான் யோபு கிட்ட எப்படி சொல்றார் தெரியுமா? சமுத்திரத்துக்கு அது பிரவாகித்து வரும்போது அதுக்கு கதவை வச்சு அடைச்சது யாருன்னு கேட்கிறார். நான் ஒரு எல்லையை போட்டு வச்சிருக்கிறேன், அது எவ்வளவு பிரவாகித்தாலும் யோபுவே நான் போட்ட எல்லைய தாண்டாது. அதனால இந்த சமுத்திரம் வர்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அது அப்படி ஓங்கி அலை அடிச்சுட்டே வரும் பாருங்க. அப்படி அலை அடிச்சுட்டே வரும் 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 ஸ்பீட். அவங்க அங்கிருந்து இங்கிருந்து பார்த்தா அது வர்றதை பார்த்தாலே, இந்த பீச்சில எல்லாம் குளிக்க பிள்ளைங்களாம் நிற்பாங்கல்ல, சில அலைகள் வரும்போது நம்ம ஜாலியா நிற்போம். சில அலை அங்கிருந்து ஓங்குறத பார்த்தா இங்கிருந்தே ஓடுவோம். ஆமே, அது அப்படியே வரும், அவ்வளோ ஸ்பீடா வரும். வந்த ஸ்பீட்ல ஒரு இடத்துல வந்து அப்படி நிற்கும். நின்னதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்? திரும்பி போகும், திரும்பி போகும். இதுதான் கர்த்தர் யோபுவுக்கு காட்டுறார். ஆமே, யோபுவே நீ என்ன சொல்ற? நான் நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியாவே போறேன், நீ போக மாட்ட யோபு. இந்த பிரச்சனை எல்லாம் எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? இன்று மோதி அடிக்கிற அத்தனை பிரச்சனையும் என் கண்ணு முன்னாடியே திரும்பி போக போகிறது. ஹalleluya. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல சத்துருவை சிதறடிக்க போகிறார். தேவன் உண்மை உள்ளவர். இதை நீங்க வந்து எல்லாத்தையும் நம்புங்க, ஆனா இதுல இருக்குல்ல 100% நம்பணும். ஏன்னா இந்த இடத்துல நம்முடைய உண்மை அல்ல சொல்லப்படுகிறது. அதான் பாடணும், உடன்படிக்கையின் தேவன்